ஆகவே நாம் பெற்றிருக்கின்ற இந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்பது நிரந்தரமானது அல்ல. நம்முடைய வெற்றி என்றைக்கும் நிலையானது. ஒவ்வொரு நேரங்களிலும் உலகத்திலே ஒரு சில மாற்றங்கள் இயற்கையால் ஏற்படும் அல்லது செயற்கையால் ஏற்படும். இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றமானது மக்களுக்கான ஏமாற்றமாகத்தான் கருதப்படுகிறது. ஆகவே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று நீங்கள் யாரும் எண்ணவே வேண்டாம். அதிமுகவுக்கு உள்ள பலம் அப்படியே இருக்கிறது. அதிமுகவுக்கு இருக்கின்ற செல்வாக்கு அப்படியே இருக்கிறது. அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு அதிமுகவில் பல்வேறு பிளவுகள் எல்லாம் ஏற்பட்டு ஒரு நிலையான இடத்திற்கு அதிமுக வந்து நிரந்தர பொதுச்செயலாளர் என்ற பொறுப்பை எடப்பாடியார் தக்க வைத்து கட்சியினுடைய முக்கியஸ்தருடைய ஆலோசனை பெற்று தேர்தலை சந்தித்தார். வெற்றி வாய்ப்பு இல்லை என்று சொன்ன உடனே பழியை தூக்கி போட்டுவிட்டு நாம் தப்பிக்க கூடாது. இது இன்ஸ்டாகிராமால் நமக்கு ஏற்பட்ட தோல்வியை ஒழிய மக்கள் நமக்கு அளித்த வெகுமதி அல்ல. ஒரு மாற்றம், ஒரு மனமாற்றம் திடீரென்று மக்களுக்கு ஏற்பட்டதன் அடிப்படையில் எந்த உதவியும் செய்யாமல், யாரையும் பார்க்காமல், எவரிடத்திலும் எந்த உதவியும் செய்யாமல், ஒரு முதியோர் பென்ஷன் கூட ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்காதவர்கள் சிவகாசியிலே வெற்றி பெற்றார் சொன்னால் இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? அவர்களுக்கான நிரந்தர வெற்றியா? இது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் ஒரு 30 ஆண்டு காலமாக பணியாற்றி, இயக்கத்தில் பணியாற்றி, கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து மெம்பர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேர்மன், யூனியன் சேர்மன், யூனியன் வைஸ் சேர்மன், நகராட்சி சேர்மன், நகராட்சி வைஸ் சேர்மன், நகர்மன்ற உறுப்பினர், இப்படி பல பதவிகளில் ஒவ்வொரு நிலையில் அங்கீகரித்த நீங்கள் மக்களுக்கான பணிகளை செய்து வாழ்க்கையிலே உயர்ந்து அரசியலிலே ஒவ்வொரு படியாக ஏறி ஒரு இடத்துக்கு வந்தீர்கள். இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கின்ற வெற்றி, அந்த வெற்றியானது நிச்சயமாக நிலைத்து நிற்குமா என்று சொன்னால், அதை தக்க வைக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக அதற்குரிய வாய்ப்பு எனக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் களத்திலே பலமான கட்சிகள் தமிழ்நாட்டில் 2 தான். கிளைக்கழகம் அமைத்து, வட்டக்கழகம் அமைத்து, வார்டு கழகம் அமைத்து, மாவட்ட கழகம் அமைத்து, ஒன்றிய கழகம் அமைத்து, நகர கழகம் அமைத்து, பகுதி கழகம் அமைத்து, அதற்கான தேர்தல்களை நடத்தி தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு உழைப்பையும் கொடுத்து அவர்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து அமைப்பு ரீதியாக பலமான 2 கட்சிகள் சொன்னால், ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று திராவிட முன்னேற்ற கழகம்.